மேட்சுக்கு தலையே வந்திருக்காரு. 2 தலை 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 2 தலை. ஒரு தலை ஃபேமிலியோட வந்தாரு, இன்னொரு தலை களத்தில் இறங்கி ஆடினாரு. ஒட்டுமொத்த ஸ்டேடியமே டெசிபிள் சத்தம் எகிருச்சு அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும். அவ்வளோ பெரிய ஒரு சவுண்டு அந்த இடத்துல இருக்க முடியல. ஏன்னா இந்த பக்கம் 2 பெரிய தலை தரிசனம், ஒரு தலை கண்டே பிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தலை வந்து இத்தனை மக்களுக்கு, அதாவது ஒரு 33,000 பேத்துக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு தலை தரிசனம் கிடைச்சிருக்கு அப்படின்னா எவ்வளோ கொடுத்து வச்சவங்க. சீரியஸாக நான் சொல்கிறாங்க, என்கிட்ட டிக்கெட்டை கொடுத்து போ அப்படின்னு சொன்னாங்க. என்னால் போக முடியாத சுச்சுவேஷனாக நான் அவாய்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் ஃபீல் பண்ணுறேன், சீரியஸாக நான் சொல்கிறேன். போயிருந்தேன் அப்படின்னா எவ்வளோ நாள் ஒரு ட்ரீமு, இல்லை கேட்குறேன், எவ்வளோ நாள் ட்ரீமு அவரை பார்த்துருக்கலாம், அப்படிப்பட்ட கடவுளை பார்த்துருக்கலாம், இன்க்ளூடிங் ஃபேமிலியோடய வந்து பார்த்துருக்கலாம். மிஸ் பண்ணிட்டேன். நம்ம ஒன்று நினச்சா காட் ஒன்று நினைப்பாங்கிறது உண்மைதான். நான் மும்பை ஃபேன் தான். ஆனால் சிஎஸ்கே எலிமினேஷன் ஆனாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணக்கூடிய டீம் யார் அப்படின்னா அது மும்பையாக தான் வந்திருப்போம். அது எல்லாத்துக்குமே வந்து தெரியும். இன்றைக்கி என்ன வெளியே நினச்சிக்கிறாங்க அப்படின்னா மும்பை சிஎஸ்கேவும் ஒரு 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 மிகப்பெரிய டீம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அது வேற ஒரு விஷயம். ஆனால் பட் ஸ்டில் இங்கே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க 2 பேரும் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிரியாக இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன், இன்னைக்கு தளபதி எப்படியோ அதே மாதிரி தான் எம்ஐ விசஸ் சிஎஸ்கேவும். ஓகேவா? எங்களுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா அது எங்களோட போகும். இதுவே வேற யாராச்சும் வந்து எங்களை வம்புழுக்கிறீங்க அப்படின்னா எங்கள் 2 டீமும் சேர்ந்து நின்னோம் அப்படின்னா இங்கே ஒரு டீமு கூட நிற்க முடியாது அப்படிங்கிறத அது நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. அது உங்கள் எல்லாத்துக்குமே அது தெரியும். அதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயமும் கூட. அண்ட் இட்ஸ் ஸோ ஃபீல் உண்மையிலே எலிமினேஷன் ஆனது ரொம்ப ஒரு ஃபீலிங்காக தான் வந்திருக்கு. இன்னைக்கு இதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோக்குள்ளே வந்து உள்ள டீட்டெயில்ஸ் மேலே உள்ள வந்து பார்ப்போம். ஹாய் ஹலோ கௌதம் அண்ட் ஜி ஹச். சிஎஸ்கே சீரீஸாக எலிமினேஷன் ஆனது ரொம்ப ஃபீலிங்காக வந்திருக்கு. ஏதோ இந்த ஒரு சீசன் ஸ்டார்டிங்லேருந்தே சரியாக அமையலை அப்படி தான் சொல்ல முடியும் சிஎஸ்கேவுக்கு. அண்ட் ஃபஸ்ட்டு மேட்ச்சு எங்களே நாக் அவுட் பண்ணிட்டு வந்தாங்க. பட் ஸ்டில் நல்லா ஒரு ஓப்பனிங் வந்து இருந்துச்சு இந்த இயரில் ஐபிஎல் 2025. ஆனால் அப்படியே அதுக்கடுத்த மேட்சஸ் வந்து இட்ஸ் மோர் தென் டவுன் ஆகி வந்தாங்க. அதே மாதிரி தான் மும்பையுமே வந்துட்டு இருந்தாங்க. இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 3 to 4 5 மேட்சஸ் வந்து அப்படியே கண்டினியூஸாக வந்து ஜெயிச்சு வந்திருக்காங்க. இல்லை அப்படின்னா ஆல்மோஸ்ட் எலிமினேஷன் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் இருந்து எல்லாருமே சொன்னது தான், நீங்கன்னா அவ்வளோதான், இது அவ்வளோதான், இங்கே எங்கே வரப்போகுது இந்த 2 டீம் அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் ஒன்று நான் சொல்கிறேன், இன்னைக்கு மும்பை வர அளவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா இன்னைக்கு சிஎஸ்கே வெளியே போனதுக்கு முதல்ல ஃபீல் பண்ண டீம் யார் அப்படின்னா மும்பையாக தான் வந்திருக்கும், மும்பை ஃபேன்ஸாக தான் வந்திருப்பாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதே மாதிரி மும்பை வெளியே போயிருந்தாலும் சரி முதல்ல ஃபீல் பண்ணக்கூடியது சிஎஸ்கே ஃபேன்ஸாக தான் வந்திருந்திருக்கும். இது ஏன் அப்படின்னா அதெல்லாம் அப்படி தாங்க, அதை வந்து புரிய வைக்க முடியாது. இவர் சொல்லியிருப்பார்ல, ஏன் பிடிக்கும் அப்படின்னா பிடிக்கும், இதுக்கு என்ன ரீசன் தெரியணுமா அப்படிங்கிற மாதிரி தான். சீரியஸாக எங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா 2 டீமுமே அதை விட்டே கொடுக்க மாட்டாங்க எப்போவுமே. அது இன்னைக்கு நாங்கள் உள்ளே இருக்கோம் அப்படின்னா யார் டீம் இருந்தாலும் சரி அங்கே ஜெயிக்கணும்னு நினைக்கிறது முதல்ல சிஎஸ்கே, நாங்கள் தான் ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி தான் நாங்களே அங்கே இருந்து டிஸ்குவாலிஃபை ஆகி வெளியே வந்திருந்தாலும் சரி அங்கே உள்ள எங்கள் எல்லோ இருக்குது அப்படின்னா எங்கள் தலை தான் ஜெயிக்கணும் தான் நாங்கள் நினைப்போம், நாங்கள் அதுதான் வந்து நினைப்போம். இதுதான் எம்ஐக்கும் சிஎஸ்கேவுக்கும் உள்ள பாண்டிங். பட் ஸ்டில் இதுக்கு இடையில என்ன நடக்குது அப்படின்னா இவங்க இப்படி தானா, இங்கே 5 கப்பு இங்கே 5 கப்பு, இன்னும் யாருமே அடிக்கலை. ஓகேவா? இவ்வளோ பெரிய ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் மொமெண்ட்ஸை 2 பக்கமும் வச்சுருக்காங்க. அதுக்காண்டி ஆனால் ஒன்று சேர்ந்தது கிடையாது இந்த டீம். அதை நீங்கள் ஃபஸ்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 டீம்லேயும் பெரிய தலைகள் வந்திருக்காங்க, இந்த பக்கமும் பயங்கரமான தலைகள் வந்திருக்காங்க. எல்லாமே சேர்ந்தது தான் இந்த 2 டீமோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது என்றைக்குமே நினச்சி நிற்கும். இந்த ஒரு சீசன் ஏதோ மிஸ் ஆயிடுச்சு, ஆனால் அடுத்த சீசன் ஒரு மிகப்பெரிய கம்பேக்கோட ஏன் தலை வருவார் அப்படின்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலியமாக நான் சொல்கிறேன். அண்ட் சி வெயிட் அண்ட் வாட்ச். என்னதான் வயசானாலும் லயன் இஸ் ஆல்வேஸ் லயன் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணியிருப்பாரு. அண்ட் இதையெல்லாம் ஒரு பக்கம் வச்சாலும் நேற்று கிரவுண்டில் சேப்பாக்கம் கிரவுண்டில் டெசிபல் சத்தம் எகிருச்சுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில.
ஒரு மிகப்பெரிய வரங்கள், ஒரு மிகப்பெரிய கடவுள், எவ்வளோ பேர்த்தோட ஏக்கம் அப்படிங்கிறது நான் சொல்லி தான் தெரியும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தலை, அதாவது தட்சி ஏகே அப்படின்னு சொல்லலாம், அப்படிதான் அவர் சொல்லணும் சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட ஏகே தான் வந்திருந்தாரு. ஒரு மிகப்பெரிய தரிசனம் அங்க இருந்தவங்களுக்கு. தலை பிளஸ் தலை காம்போ, தளபதி காம்போ பார்த்துருப்போம். ஆனா தலை காம்போ பார்த்துருக்கீங்களா? அதை நேத்து போனவங்க ஸ்டேடியம்ல இருந்தவங்க பார்த்துருப்பாங்க. அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல வந்து சொல்றேன். ஒரு பெரிய ஒரு டிசப்பாயிண்ட் என்ன அப்படின்னா, நேற்று கையில டிக்கெட்டு கொடுத்து போ அப்படின்னாங்க. சம் சுச்சுவேஷன்ஸ்னால நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஆனால் என்னோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ட்ரீம் அவரை பார்க்கணும் அப்படிங்கிறது. இட்ஸ் வெரி 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 பிக்கஸ்ட் ட்ரீம் அப்படின்னு சொல்லலாம். லைஃப்ல ஒன் டைம் ஆச்சும் அப்படிப்பட்ட அவரை பார்க்கணும், ஏகே தலையை பார்க்கணும் அப்படிங்கிறது. ஆனால் நேற்று கை கெட்டினது வாய் கெட்டல அப்படிங்கிற மாதிரி அப்படியே போயிருச்சு. நம்ம ஒன்று நினைச்சா மேலே இருக்கிறவங்க நினைப்பான் அப்படிங்கிறது கரெக்டு. ஓகே, இந்த டைம் மிஸ் ஆயிடுச்சு. இனிமேல் இதை விட ஒரு நல்ல ஒரு மீட் வந்து அமைச்சு கொடுக்குறாரா என்ன தெரியல, அதுக்காண்டி வந்து தள்ளி வச்சாரா அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். அவர் எப்படி நினைச்சு சரி வேணாம் அப்படின்னு தள்ளி வச்சாரோ ஓகே. பட் ஸ்டில் இதுவும் ஒரு நன்மைக்கு. இது இல்லைன்னா அப்படின்னா இன்னொரு ஒரு மீட்ல உனக்கு நல்ல ஒரு க்ளோஸான ஒரு மீட்ல நீ மீட் பண்ணணும்டா அப்படின்னு எழுதி வச்சிருக்கா என்னன்னு தெரியல. பார்ப்போம் அது என்ன அப்படிங்கிறது. ஆனால் ஒரு ரொம்பவே நான் ஃபீல் பண்றேன். அண்ட் தலை பிளஸ் தலை காம்போ போனவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட் ஆஃப் திஸ் மேட்ச் அப்படின்னு சொல்லலாம். என்னதான் மேட்ச் வின் பண்ணல அப்படின்னாலும் தலை பிளஸ் தலை காம்போ பார்த்துருப்பாங்க. அண்ட் இன்னொருத்தவரும் வந்திருந்தாரு, அதுவும் உங்க எல்லாத்துக்கும் தெரியும். அவரும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் உள்ள இருக்கக்கூடிய ஒருத்தர் தான். அண்ட் அந்த அண்ணாவும் தான் வந்திருந்தாரு. எஸ்கே சிவகார்த்திகேயனுமே வந்திருந்தாங்க. அண்ட் ரெண்டு பேருமே ஃபேமிலியோட பிக்ஸ் வந்து எடுத்திருந்திருப்பாங்க. அது எல்லாத்துலேயுமே வந்து சோஷியல் மீடியாவே கதறிட்டு இருக்குன்னு தான் சொல்ல முடியும். எங்கள் ஆள் எங்கே போனாலும் சரிங்க, சோஷியல் மீடியாவில் ஒன் ஆஃப் த நம்பர் 1 ட்ரெண்டிங்கில் தான் வந்து நிற்கிறாரு. இது யூடியூபாக இருக்கட்டும், சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், ரேஸில் இருந்து வந்தாலும் சரி, இல்லை ஒரு படம் ரிலீஸ் ஆனாலும் சரி, வாட் எவர் அவர் எங்கே ஸ்பாட்டுக்கு வந்தாலும் சரி, ஒன் ஆஃப் த இன்ஸ்டாகிராம், அதாவது இன்ஸ்டாகிராம் யூடியூப்புங்கிறதெல்லாம் தாண்டி சோஷியல் மீடியாலே நம்பர் 1 ஹேஷ்டேக்காக இருக்கட்டும், சோஷியல் மீடியாலே நம்பர் 1 ஹைலி வியூடாக வந்து பார்த்தோம் அப்படின்னா அது எங்கள் தலை ஏகேவா தான் வந்திருக்கு. எனிவேஸ், இது எல்லாத்தையும் ஒரு சைடு வச்சாலும் ஐ எம் so ஃபீலிங் ஃபார் தட். உண்மையிலே ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது வெளியே போனது. அடுத்த வருஷம் 2026 வருவோம், பேய் மாதிரி வருவோம் சொல்லி நம்புவோம். அது நடக்கும். ஹோப் வைங்க, கண்டிப்பாக பிலீவ் பண்ணுங்க, அது கன்ஃபார்ம் நடக்கும். ஏன்னால் நான் சொல்லிட்டேன், ஆரம்பத்திலே சொன்னதான், லைன் இஸ் ஆல்வேஸ் லைன். என்னதான் வயசானாலும் அவரோட ஸ்ட்ரென்த்தும் அவரோட பவரும் அவரோட ஹேண்ட் பவரும் இன்னைக்கு யாருக்கிட்டையுமே கிடையாது. இன்னைக்கு சிஎஸ்கே டீமில் நீங்கள் எல்லா பேத்தையும் நீங்கள் எடுத்தாலும் சரி, அவர் அடித்தா மட்டும்தான் அவுட் ஆஃப் ஸ்டேடியம் போகும், மற்ற யார் அடித்தாலும் போகாது. அவ்வளோ ஹேண்ட் பவர் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் அப்படின்னு பார்த்தோம்னா தலை MS தோனி அப்படின்னு தான் சொல்ல முடியும். எனிவேஸ், இன்ட்ரெஸ்டிங் விஷயம் இருந்துக்கும் நினைக்கிறேன். ஃபீல் பண்ணாதீங்க நண்பா நண்பீஸ், அண்ட் இன்க்ளூடிங் சிஎஸ்கே ஃபேன்ஸ் அண்ட் MI ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் நான் ஒரே விஷயம் சொல்கிறேன். அடுத்த சீசன் ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக வந்து இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லி இன்னைக்கு இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்துக்கும் நினைக்கிறேன். நம்ம சேனல் புதுசாக மறக்க வச்சுக்கோங்க. என்ன நீங்கள் பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிச்சிங்கன்னா சோஷியல் மீடியாவில் கௌதம் சர்ச் பண்ணிங்க, நம்மளோட ப்ரொஃபஷன் வந்து பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம், கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஒரு ரெஸ்பெக்ட்லி ரெஸ்பான்ஸ் வந்துருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன், மறக்காம செக் பண்ணி பார்த்து மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து மீட்லாம். பாய்.